மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் அமைதி பேரணியில் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மாபெரும் அமைதி பேரணி நடைபெற்றது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பூங்காவில் இருந்து தொடங்கிய பேரணி அண்ணா சாலை, மகாத்மா காந்தி சாலை வழியாக 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காமராஜர் மணி மண்டபத்தில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து அங்கு மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1965 மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட ஹிந்தி திணிப்பு நடவடிக்கையை எதிர்த்து தமிழ் மொழியை காக்க உயிர்நீத்த தியாகிகளின் நினைவாக அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன், ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பூக்கடை ரமேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபுரான், சுரேஷ், அப்துல் பாஷித், ராபர்ட் ஜேசுதாஸ், விஜயராஜ், மாநில செயலாளர்கள் முருகானந்தம், ரவி என்கிற ராஜாராம், அனிதா, ஜேசி மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான், மகளிர் அணி தலைவி பிரபாதேவி, மாநில செய்தி தொடர்பாளர் முகமது ஷஜிதா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கைகளில் பதாகைகளை ஏந்தி பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மொழிப்போர் தியாகிகளின் நினைவுகூரும் வகையில் இந்த அமைதி பேரணி நடைபெற்றதாகவும் அன்று புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் ஆளும் கட்சியாக இருந்தது காங்கிரஸ், மத்தியில் ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான். அன்று ராணுவத்தை வைத்து 400க்கும் மேற்பட்ட மொழி போராளிகளை கொன்று குவித்துள்ளனர். இதற்கு காரணமான காங்கிரஸை வன்மையாக கண்டிக்கின்றோம். இன்று அந்த மொழி போராட்டம் மறைக்கப்பட்டுள்ளது. அதனை வெளிக்கொண்டு வரும் வகையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த அமைதி பேரணி நடைபெற்றுள்ளதாக கூறினார். இன்னைக்கு ஜனவரி 25ஆம் தேதி நம்ம தாய்மொழிக்காக தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் நாளாக இன்று அமைதி பேரணி நடத்தி இன்னைக்கு மக்களோட எங்களோட அஞ்சலியை செலுத்தியிருக்கோம். இதை மெயினாக கண்டிக்கணும்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு புதுச்சேரியில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான், தமிழ்நாட்டில் இருந்த ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் தான், சென்ட்ரல்லையும் காங்கிரஸ் தான் இந்த இந்தி திணிப்புங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வந்தாங்க. அதில் இவ்வளோ மக்கள் ஒரு இந்திய இராணுவத்தை வச்சு ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேச துரோகத்துக்கான ஒரு விஷயத்த நம்மளோட இந்திய இராணுவத்தை வச்சே 400க்கும் மேற்பட்ட போராளிகளை கொண்டு குவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மறைக்கப்பட்டனால இன்னைக்கு இதை வெளில எடுத்து சொல்லும் விதமாகவும் இதை மக்களுக்கு இந்த அவேர்னஸ், ஏன்னா நான் 88 தான் பிறந்தேன். இந்த மொழி போராட்டம்லாம் பார்த்தா 1937 ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தீவிரமானது 1965 ரொம்ப தீவிரமாயிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு உண்மையாகவே அந்த டைம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போ இதெல்லாம் நம்ம வெளில படித்து பார்க்கும்போது தான் இதோட டெப்த்தோ இதோட ஆழம் எவ்வளோன்னு தெரியுது. ஸோ அதுக்காக அவங்களுக்காக அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்னைக்கு நாங்கள் இங்கே செஞ்சிருக்கோம். புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 37ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி இன்று தண்டுமுத்து மாரியம்மனுக்கு ஏகதின லட்சார்ச்சனையும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்று சென்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அர்ச்சகர்கள், சரவண குருக்கள், வேதபுரி குருக்கள், ஹரி குருக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
என் இந்தியா என் வாக்கு 2026 என்னும் தேசிய கருப்பொருளை மையமாக வைத்து புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 16வது தேசிய வாக்காளர் தின விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி மற்றும் விழிப்புணர்வு வாகனத்தை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் 100% வாக்களிப்போம் என்ற வகையில் கையெழுத்திட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், தேர்தல் அதிகாரி தில்லைவேல், மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்துவதில் துல்லியமான வாக்காளர் பட்டியலின் அவசியத்தையும் குறித்து விளக்கினார்கள். தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில் சிறப்பாக பணிபுரிந்த வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாக்காளர் பதிவு அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் உள்ள ஆர் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியில் சனிக்கிழமையன்று இஸ்லாமிய வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றை பற்றிய கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர்கள் உருவாக்கிய பல்வேறு இஸ்லாமிய படைப்புகள் இடம்பெற்றன. திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி வக்ஃப் வாரிய உறுப்பினர் ஜனாபா பஜிலா பாத்திமா சிறப்பு அழைப்பாளராகவும், வக்ஃப் வாரிய அதிகாரியும் மீன்வளத்துறை இயக்குநர் ஜனாப் முகமது இஸ்மாயில் மற்றும் வக்ஃப் வாரிய உறுப்பினர் ஜனாப் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கௌரவ அழைப்பாளர்களாகவும் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டனர். மாணவ மாணவியர்களும் தங்கள் படைப்புகளை பற்றி விருந்தினர்களுக்கு விளக்கி கூறினர். இவ்விழாவுக்கான ஏற்பாட்டினை பள்ளி தாளாளர் நிசார் அகமது அவர்களின் தலைமையில் முதல்வர் ஃபராகன், மேலாளர் முக்தார் அகமத், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். மங்கத்தா ரீ-ரிலீஸால் திரௌபதி 2 படத்திற்கு சிக்கல் ஏற்பட்டதாக இயக்குநர் மோகன்ஜி தெரிவித்துள்ளார். படத்தை பார்த்துவிட்டு கருத்து சொல்லுங்கள். திரௌபதி 2 திரைப்படத்தின் இயக்குநர் மோகன்ஜி பேட்டியளித்துள்ளார். ரிச்சர்ட் ரிஷி நடிப்பில் மோகன்ஜி இயக்கத்தில் வெளிவந்துள்ள திரௌபதி 2 திரைப்படம் கடலூர் வேல்முருகன் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் திரையரங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள படத்தின் இயக்குநர் மோகன்ஜி ரசிகர்களிடம் படம் பார்த்தவர்கள் வெளியே போய் எல்லோரிடமும் சொல்லி எல்லோரையும் படம் பார்க்க வையுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், வரலாற்றை படமாக எடுத்திருக்கிறேன். 2 ஆண்டுகள் தொழில்நுட்ப கலைஞர்களை கொண்டு உழைத்திருக்கிறோம். இந்த படம் RSS அல்லது
பிஜேபிக்கான படம் அல்ல, மக்களுக்கான படம் என்று தெரிவித்த இயக்குநர் மோகன்ஜி, படம் பார்க்காதவர்கள்தான் புரளியை கிளப்புகிறார்கள், விபூதி வைத்துக் கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு அவதூறு பரப்புகிறார்கள், அவர்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும் என குறிப்பிட்டார். மேலும் மங்கத்தா ரீ-ரிலீஸால் திரௌபதி 2 படத்திற்கு சிக்கல் ஏற்பட்டதாக இயக்குநர் மோகன்ஜி தெரிவித்தார். சார் படம் பார்க்காதவங்க நிறைய புரளிகளை கிளப்புறாங்க சார். படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும். ஒரு விபூதி வச்சு பச்சை கலர் துண்டை போட்டுன்னு வந்து அவங்களே ஒரு சேனல் ரெடி பண்ணி படம் நல்லா இல்லைன்னு அவதூறு பரப்புறாங்க. அதுதான் நேற்று அந்த வீடியோவே போட்டேன். படம் பார்த்தவங்களுக்கு படத்தில் நாடோடிகள் பரணி சார் என்ன ரோல் பண்ணியிருக்காரு, நம்ம கூட இன்றைக்கி நம்ம கூட அண்ணனா மச்சானா மாமாவா இருக்குது இஸ்லாமியர்களை படத்தில் எப்படி காட்டியிருக்கான்னு படம் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவதூறு சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி இப்போ வெளியே இருந்து கிளப்புற இந்த தப்பான அவதூறுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். தேங்க்யூ. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.